ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் நிதிஷ்குமார் கூட்டணி வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் தகவல். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் என ஜெயலலிதா அறிவிப்பு. வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்ள வரும் 20ஆம் தேதி சிறப்பு முகாம், தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாகர்கோவிலில் நகராட்சி நிர்வாகம் மீது ஊழல் புகார், எஸ்டிபிஐ கட்சியினர் போராட்டம். உலக தற்கொலை தடுப்பு நாளையொட்டி புதுச்சேரியில் விழிப்புணர்வு ஊர்வலம், திரளான மாணவர்கள் பங்கேற்பு. விருத்தாச்சலத்தில் நகைக்கடை உரிமையாளர் வீடு அலுவலகத்தில் வருமான வரித்துறை திடீர் ஆய்வு. ஊதிய உயர்வு கேட்டு தூத்துக்குடியில் தனியார் மின் உற்பத்தி நிலைய ஊழியர்கள் வேலை நிறுத்தம். பருத்திக்கு அதிக விலை கிடைத்ததால் கும்பகோணம் சுற்று வட்டார பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி. புதுச்சேரி மருத்துவக் கல்லூரியில் முறைகேடுகளில் ஈடுபட்ட அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல். திருச்சியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சுண்டாட்ட போட்டியில் 315 அணிகள் பங்கேற்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.